ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலாம். சாப்பாடு வீடியோ போட்டு நிறைய நாளாச்சு மாதிரி இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி மதியம் வந்து ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் சாப்பாடு வச்சு கொடுக்கணும்னு சொன்னான்னா, இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சு கொஞ்சம் சிக்கன், இவ்வளோ தான் இன்றைக்கி. வாங்க பார்க்கலாம். சோறு, அப்புறம் வந்து குழம்பு, கத்திரிக்காய் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கும் சிக்கனும் பொரிச்சு வச்சு, இவ்வளோ தான் இன்றைக்குள்ள மதிய சாப்பாடு. இப்போ ஸ்கூலுக்கு லஞ்ச் வச்சலாம். இப்போ வந்து சாப்பாடு வச்சாச்சு, ஒரு துண்டு இறைச்சி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு குழம்பும் வச்சாச்சு. இப்போ வந்து கெட்ட வச்சலாம். இப்போ நம்ம 2 இறையும் ஸ்கூல் கூட்டிகிட்டு வரலாம். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் என்ன சாப்பாடு வச்சுருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என்னடா இவ்வளோ எலுமிச்சைப்பழம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணுமா? எலுமிச்சைப்பழம் வீட்டில் உள்ளது, அப்புறம் வந்து கொய்யாக்காவும் வீட்டில் உள்ளது. இந்த எலுமிச்சைப்பழம் எல்லாம் கொஞ்சம் ஐயமாகி போயிட்டே இருக்கு. இதை வந்து காய விட வேண்டியதான். இல்லை என்னது கடிச்சிரி போல் அழுவெறிக்கு. இதை வந்து வெட்டி காயப்பட்டி பொடி ஆக்கிடலாம், ஸ்கின்னுக்கு போடுறதுக்கு பொடி ஆக்கிடலாம். இது வந்து காய்கிறதுக்கே நிறைய நாள் ஆகும். தொலியை காய போட்டு இது பண்ணுறதுக்கே இதை காய வச்சோம்னாலே நிறைய நாள் ஆகும். இதை காய வச்சு பொடியாக்கி பவுட்ரு பண்ணி எல்லாம் இது பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து குழந்தைகளுக்கு அப்புறம் வந்து பாய்கு கேர்ளு எல்லாருக்குமே போடுறதுக்கு நலங்கு மாவு பொடி மாதிரி நிறைய ஸ்கின் ஒயிட்னிங் திங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பொடி ரெடியாக வச்சுருக்கு. அதை வந்து நான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். வெளியில் வந்து விற்றுட்டு தான் இருக்கேன். அது உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுது. ஓகேயா? அதே மாதிரியே இதையும் எலுமிச்சம்மை பொடியாக்கணும். அப்புறம் வந்து பீட்ரூட் அதை வந்து பொடியாக்கி அதுவும் கொடுக்குறதுக்கு அவங்க கேட்டுட்டு இருக்கனால நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். இதான் இந்த நலங்கு மாவு பொடி. இதில் வந்து எல்லா ஸ்கின்னுக்கு வந்து கலர் கொடுக்குறது தான் எல்லா திங்ஸ் போட்டு தான் அரைக்கி வச்சுருக்கு.